ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாம். நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை நமது ராசிக்கு ஸ்பெஷலாக என்னென்ன விஷயங்கள் காத்திருக்கிறது, என்ன விஷயங்கள் நாம் செய்யலாம், என்னென்ன விஷயங்கள் செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியுங்கிற ஸ்பெஷலான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான தனித்துவமான ராசி பலன்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதனால் உங்களுக்கு முழு பெனிஃபிட் பெறுவதற்காக இந்த வீடியோ நீங்கள் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்களாக நீங்கள் இருக்கீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விட்டிங்கன்னா புது வீடியோக்கள் உங்கள் மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்குங்க. வாங்க இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை ராசி பலன்கள் என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இன்றைய தினம் பிப்ரவரி மாதம் 25ஆம் தேதி 2024 வருடங்க ஞாயிற்றுக்கிழமை. தமிழ் வருடத்தில் சோபக்கிருது வருடம் மாசி மாதம் 13ஆம் நாள். இன்றைக்கி யாரெல்லாம் பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர். இன்னைக்கு நமது துலாம் ராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது இந்த தினம் ராசிக்கு 11ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறாருங்க. தனஸ்தானாதிபதி 4ஆம் இடத்துல உச்சமடைந்து காணப்படுகிறார். 4ஆம் இடத்துல செவ்வாய் மற்றும் சுக்கிரன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க. பூர்வ புண்ணிய ஸ்தானமான 5ஆம் இடத்துல புதன், சூரியன், சனி ஆகிய 3 கிரகங்கள் ஒன்றாக இணைந்து காணப்படுகிறது. ஸோ இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது துலாம் ராசி நண்பர்களுக்கு மிக மிக சிறப்பான வகையில் உங்களுக்கு தேவையான பண உதவியை உடனுக்குடன் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக அமைதுங்க. அதிலும் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பயணங்கள் செய்வதன் மூலமாக உங்களது தேவைகளை நீங்கள் சிறப்பாக நிறைவேற்றிக் கொள்ள முடியும். நல்ல ஆதாயமிக்க ஒரு நல்ல தருணங்களை உங்களுக்கு பயணங்கள் தான் உருவாக்கி தருங்க. அதனால எந்த விதமான காரணம் கொண்டும் நீங்கள் டிராவல் பண்ணுறதை தவிர்க்க வேண்டாம். இப்பொழுது நீங்கள் முயற்சி செய்தால் திருமண ஏற்பாடுகள் தாராளமாக செய்யலாங்க. நீங்கள் திருமண வயதில் இருந்தால் உங்களுக்கு திருமண ஏற்பாடுகளை இப்போது செய்வதற்கு நீங்கள் கண்டிப்பாக முயற்சி செய்தால் வெற்றிகள் உண்டுங்க. மேலும் உங்கள் குடும்பத்தில் யாருக்காவது குடும்ப உறுப்பினர்கள் யாருக்காவது திருமண முயற்சிகள் செய்யணும் அப்படின்னா நீங்கள் இன்றைக்கி ஏற்பாடு செய்யலாம். தாராளமாக அதுக்குண்டான முயற்சிகளை மேற்கொள்ளும் போது உங்களுக்கு அது அதிகமாக சக்ஸஸ் பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. எனவே சிறந்த ஒரு நாள் இன்றைய தினம். வெவ்வேறு வகையில் உங்களுக்கு தேவைப்படக்கூடிய பணம் உங்கள் கைக்கு சேர்ந்து உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய நெருக்கடிகளை நீக்கக்கூடிய நல்ல யோகத்தை இன்றைய தினம் உங்களுக்கு அளிக்க காத்திருக்குங்க. பண தேவைகள் உடனுக்குடன் டக்குன்னு உங்களுக்கு பூர்த்தி ஆகுங்க. நீங்கள் ரொம்ப நாளாக முயற்சி பண்ணியும் வராக்கணங்கள்லாம் கூட இப்போது வசூலாகும். எனவே பழைய பாக்கிகள் வசூலாவதன் மூலமாக உங்களுக்கு நல்ல பொருளாதார உயர்வு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. பண வரவுகள் அதிகரிக்கும். நல்ல மிகப்பெரிய லாபகரமான சூழ்நிலை தாங்க தொழிலில் இருக்கிறது. எனவே வியாபாரிகளுக்கு யோகமான ஒரு நாள். ஏன்னா தனஸ்தானாதிபதி 4ஆம் இடத்துல உச்சமடைந்து காணப்படுகிறார். தன லாபம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அதனால உங்களை கையில் பணம் புரண்டு கொண்டே இருக்கும். அந்த அளவுக்கு லாபகரமான ஒரு நல்ல நாள் இன்றைய தினம். வியாபாரிகளுக்கு அதிர்ஷ்டகரமான ஒரு நாள் சொல்லலாங்க. வியாபார ரீதியாக பயணங்களை தவிர்க்க வேண்டாம். இன்றைய தினம் நீங்கள் ஆசைப்பட்ட பொருட்களை எல்லாம் உங்களால் வாங்க முடியுங்க. அந்த அளவுக்கு சிறப்பான சூழ்நிலை இருக்குங்க. ஆசைப்பட்ட பொருட்களை வாங்கி நீங்கள் சந்தோஷப்படக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு சூப்பராக இருக்கிறது. குடும்ப உறுப்பினர்கள் ஒவ்வொருத்தருமே பார்த்தீங்கன்னா அமைதியாக, ஒற்றுமையாக, அனுசரணையாக நடந்துக்குவாங்க. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடத்துவதற்கான வாய்ப்புகள் இன்னைக்கு உருவாகும். மாணவர்களுக்கு கல்வியில் அளப்பரிய முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. மாணவர்கள் அதை சிறப்பாக யூட்டிலைஸ் பண்ணிக்கிறது நல்லதுங்க. உத்தியோகத்தொழில்களுடைய நண்பர்களுக்கு புதிய பொறுப்புகள் இன்னைக்கு சேரலாம். பதவி உயர்வுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. நல்ல அபார வளர்ச்சி உங்கள் உத்தியோகத்தில் நீங்கள் பெற முடியுங்க. தொழில் செய்யக்கூடிய நண்பர்களுக்கும் இந்த தினம் உங்களது தொழில் சின்ன வளர்ச்சியாக நீங்கள் காண முடியும். அதனால ரொம்ப சந்தோஷமான ஒரு நாளுங்க. நல்ல பெனிஃபிட் இன்னைக்கு உங்களுக்கு பண தேவைகள் பூர்த்தி ஆகக்கூடிய வகையில் கிடைக்குங்க. நிறைய விஷயங்கள் பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுங்க. இன்னைக்கு திட்டமிட்ட காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக கை கொடுக்கக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க. எடுத்த காரியங்கள் எல்லாமே இன்னைக்கு சக்ஸஸ் ஆகும். அதனால மேக்ஸிமம் இன்னைக்கு நிறைய காரியங்கள் ட்ரை பண்ணிட்டே இருங்க. நீங்கள் ஏற்கனவே முயற்சி செய்து தோல்வியடைந்த காரியங்களை கூட இன்னைக்கு ஒரு இடம் முயற்சி செய்து பாருங்க. நீங்களும் ஆச்சரியப்படுவீங்க. அந்த அளவுக்கு வெற்றிகள் சேருங்க. நிறைய முயற்சிகள் தாராளமாக செய்யலாங்க. அதற்கான நேரம் இது உங்களுக்கு சரியான தருணம் வந்துள்ளதுங்க. கமிஷன் சார்ந்த விஷயங்கள்லாம் யார் ஈடுபட்டிருக்கீங்களோ உங்களுக்கு நல்ல லாபகரமான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைங்க. எனவே கமிஷன் ரிலேட்டடான தொழில் செய்யக்கூடிய நண்பர்களுக்கெல்லாம் இப்பொழுது நல்ல அதிர்ஷ்டகரமான சூழ்நிலை இருக்குங்க. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்கள் ஆசைப்படி உங்களது விருப்பங்கள் எல்லாமே நிறைவேற்றுவதற்கு உங்களுக்கு சந்தோஷமான நல்ல வாய்ப்புகள் சேருங்க. உங்களுடைய பேரண்ட்ஸுடைய ஆசைகளையும் உங்கள் குடும்ப உறுப்பினருடைய ஆசைகளையும் கூட நீங்கள் நிறைவேற்றி வைக்க முடியும். உங்களுக்கு மனசில் சேமிப்பு புதிதாக உருவாக்க கொள்ள வேண்டும் அப்படின்ற மாதிரியான சிந்தனைகள் கூட அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்கள் மனக்குறந்த காதலருடனான காதல் வாழ்க்கையில் அற்புதமான ஒரு நல்ல பாண்டிங் இன்னைக்கு ஏற்படுங்க. உங்கள் மனம் கறந்த காதலருடன் இருக்கக்கூடிய அந்த உறவு பிரிக்க யாராலும் முடியாது. அந்த அளவுக்கு சிறப்பாக நல்ல ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய யோகம் உங்கள் காதல் வாழ்க்கையில் கிடைக்குங்க. எனவே உங்கள் காதல் வாழ்க்கைக்காக நிறைய விஷயங்களை நீங்கள் தியாகம் பண்ணுவீங்க.
நீங்கள் முக்கியமான பணிகளை கூட ஒதுக்கி வைக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கு நண்பர்களே. எனவே அற்புதமான நாள் இன்று தினம். காதல் வாழ்க்கையில் உங்களுக்கு அதிகமான ரொமான்ஸ் உணர்வுகள் நல்ல வலுப்பெறக்கூடிய காதல் உறவை இன்று தினம் பெற முடியும். எனவே அற்புதமான நல்ல யோகமான சூழ்நிலை உங்களுக்கு இருக்கு நண்பர்களே. இன்னைக்கு நீங்க ஒரு லிஸ்ட்டை போடுங்க. என்னென்ன காரியங்கள் செய்யணும்னு ஆசைப்படுறீங்களோ எல்லாத்தையும் இன்னைக்கு நீங்க ஒரு லிஸ்ட்டா எழுதுங்க. ஏற்கனவே தோல்வியடைந்த காரியங்களை கூட அந்த லிஸ்ட்ல ஆட் பண்ணிக்கங்க. ஏன்னா இன்னைக்கு நீங்க சக்தி நிறைந்து காணப்படுவீங்க. எந்த ஒரு வேலையும் வழக்கமா நீங்க எடுத்துக்கூடிய டைமை விட டைம் இப்போ கன்சியூம் ரொம்ப குறைவாக தான் பண்ணுவீங்க. அதனால உங்க காரியங்களை எடுத்தோம் டக்குன்னு முடிச்சோங்கிற மாதிரியான சூழ்நிலை இருக்கிறதுனால இன்னைக்கு நீங்க நிறைய காரியங்களை நீங்க லாபகரமாக முடிச்சுக்க முடியுங்க. அதுக்கான சூழ்நிலை இருக்கிறத பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வியாபாரத்துல சின்ன சின்ன நிதி இழப்புகள் வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறதுனால முதலீடுகளில் கொஞ்சம் கவனமா இருக்கணுங்க. வியாபாரத்தை மேம்படுத்துவதற்காக நீங்க கொஞ்சம் பணத்தை செலவு செய்ய வேண்டிய சூழல்களும் உங்களுக்கு ஏற்படலாங்க. நீங்க ஈஸியாக மற்றவங்களை கவருவீங்க. அதிகமாக கஷ்டமேப்பட தேவையில்லைங்க. அந்த அளவுக்கு நல்ல ஒரு வசீகரமான ஒரு நல்ல சூழ்நிலை உங்களுக்கு இருக்கிறது நண்பர்களே. இன்றைய தினம் நேரத்தை கரெக்டாக மேனேஜ் பண்ணிக்கணுங்க. ஏன்னா நேரத்தை சிறப்பாக மேனேஜ் பண்ணல அப்படின்னா சில முக்கியமான தருணங்களை இழந்து விட்ட மாதிரி ஒரு ஃபீலிங் உங்களுக்கு ஏற்படலாங்க. திருமணமானவர்கள் இன்றைய தினம் மகிழ்ச்சியாக வகையில் உங்கள் வாழ்க்கை துணையோட நேரத்தை நீங்க இனிமையாக மாற்றிக்கொள்ள முடியுங்க. திருமண வாழ்க்கையில இவ்வளவு இனிமே இருக்கா அப்படின்ற அளவுக்கு நல்ல உணர்வு ஏற்படக்கூடிய வகையில் இல்லற வாழ்க்கையை தித்திப்பாக இன்னைக்கு உங்களுக்கு அமையுங்க. மாணவர்களாக இருக்கக்கூடிய கல்வி பயிலக்கூடிய மாணவர்களை நல்ல முன்னேற்றத்தை இன்றைய தினம் நீங்கள் கண்டிப்பாக பெற முடியும். உங்கள் டவுட்ஸ் எல்லாத்தையுமே உங்கள் டீச்சர்ஸ்கிட்ட கிளியர் பண்ணிக்க முடியும். அதற்கான நல்ல சூழல் உங்களுக்கு உருவாக நண்பர்களே. குருவின் ஆலோசனை மூலமாக பல சிக்கல்களை நீங்கள் தீர்த்து கொள்வதற்கான வழிமுறைகளை புரிந்து கொள்ள முடியும். எனவே அற்புதமான நாள் இன்றைய தினம். நிறைய காரியங்களை நீங்கள் ட்ரை பண்ணுங்க. எடுத்த காரியங்கள் எல்லாமே சக்ஸஸ் ஆகும். நல்ல ஒரு மங்களமான யோகம் கூடி வந்திருக்கிறதுனால சுப நிகழ்ச்சி முயற்சிகள் தாராளமாக மேற்கொள்ளுங்கள். பண வரவுகள் அதிகரிக்கும். சிறந்த ஒரு நாள்கள் இன்றைய தினம் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க. இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா, நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் 2 விதமான கலரும் யூஸ் பண்ணலாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர், இன்னொன்று சில்வர் கலர். ரெண்டுமே இன்றைக்கி உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக அமைகிறதுங்க. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் உங்களுக்கான லக்கி நம்பர் இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் நம்பர் 6 6ஆம் நம்பரை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது துலாம் ராசி நண்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரத்தில் வந்து நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் பேரண்ட்ஸோடைய விருப்பங்களை நிறைவேற்றி வைக்கக்கூடிய யோகம் உங்களுக்கு சூப்பராக அமைந்திருக்குங்க. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் பிளான் பண்ணபடி எல்லாமே எனக்கு சக்ஸஸ் ஆகும். அதனால நிறைய விஷயங்களை பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுங்க. சுவாதி நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு உங்களுக்கு தேவையான உதவிகள் எல்லாம் புதிய நபர்கள் மூலமாக கூட கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. நல்ல ஒத்துழைப்பு நிறைந்த நாள். கடன் சார்ந்த பிரச்சனைகளும் ஓரளவு கண்ட்ரோல் வரக்கூடிய நல்ல யோகம் உங்களுக்கு சூப்பராக இருக்கு நண்பர்களே. இன்றைய தினம் விசாகம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் காரணமாக நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொள்ள முடியுங்க. நிறைய முயற்சிகளை இயல்பாகவே நீங்கள் செய்வீங்க. அதன் காரணமாக இன்னைக்கு நிறைய விஷயங்களை நீங்கள் முன்னேற்றத்தை அடைய முடியும். நல்ல ஒரு மதிப்பு மரியாதை எல்லாம் உங்கள் உத்தியோக பணிகள் இன்னைக்கு கிடைக்கக்கூடிய அற்புதமான நாளுங்க. கமிஷன் பேசிஸில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு நல்ல தனலாபம் உண்டு. அற்புதமான நாள். முயற்சிகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளுங்க. நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.